என்னங்கடா நெட்டைங்க அங்கிட்ட என்ன போகுது? எதுவும் பேய் போகுதா? நமக்கு தெரியாமல் எதுவும் என்னங்கடா அப்படியே வரிசையாக நின்றுருக்காங்க. இல்லாட்டி நேரம் பறந்து 10 மரத்துக்கு போயிருப்பாங்களே. தென்னாவட்டு நடைய கட்டா பெரிய கடாலேருந்து பின்னாடி வரீங்களாடா. உள்ளே எதுவும் இருக்கா? நாயே பார்த்துட்டீங்களா? நடைய கட்டு. இன்றைக்கி நெத்தெல்லாம் தட்டி விட மாட்டேன்டே. நீ வெறுதாத்தையும் நடக்கணும் நீங்கள். ஊடுறாங்க ஒரு இப்போ விழுந்தடிச்சு விட்றாங்க. எனத்தை பார்த்தாங்க தெரில. எதுவும் பண்ணிக்கினி போச்சான்னு தெரில. ஏதாவது பார்த்தா பயந்து நின்றுறாங்க இன்றைக்கி. அப்படியே அனாமிக்கா எங்கே இருக்கா? வேறு யார் யூ கோயிங்? பயவுள்ள எங்கிட்ட போய் தனியாக நின்ட்டா. சரி வாங்க பயணத்தை ஆரம்பம். ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். மை நேம் இஸ் வைரம். இன்றைக்கி பெரிய கம்பு கொண்டு வரல, அது உள்ளே கிடக்கு. சின்ன கம்பு கொண்டு வரல. இன்றைக்கி நெத்து தட்டக்கூடாதுங்க. நேற்று ரொம்ப திண்டு ஆடுகள்லாம் ரொம்ப கழிய ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி ஃப்ரீ விட்டுரும். அதனால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தட்டு சரி இப்படி தான் அடிக்கடி வரும். அதெல்லாம் சமாளிச்சிக்கலாம். பயணத்தை ஆரம்பமா எப்படி இருக்காங்க வரிசையா. என்ன வளர்ச்சி இப்போ மகளை கத்துறா காது வைக்கல உனக்கு? அனாமிக்கா முடியா முடியா அவர் பறந்து வா. ஓட்டத்தை பாரு, காது தான் பறக்குது. எங்கிட்ட கடைசியில் போகிறேன் நீயும். இப்படி இப்படி சண்டை போடாதீங்க. அண்டே வன்முறை கையில் எடுக்கக்கூடாது. முடியா நடைய கட்டு. சரி வாங்கடா போ. மேக்ஸ்வெல் எங்கடா இருக்க? போய் பேன் பார்த்தது போதும் போவோம். அவர் ஓட்டத்தை பாரு பெரிய கடாவை. இந்த மரத்துக்கு அந்த மரத்துக்கு என்னடா பாதி பேர் இருக்காங்க. அங்கே போயிட்டாங்களா அந்த மரத்துக்கு? குட்டியம்மா எப்படியும் பறக்க மாட்டேன், எதுக்கு ரிஸ்க் எடுக்கிற? வா போவோம். இங்கே ஒன்றும் கிடையாது. மேக்ஸ்வெல் இங்கே வர்றான்த்ரா. மேக்ஸ்வெல் மத்தி கண்ணையும் பாரு. இது நீ ஒன்றை கூப்பிட்டா அவங்க மம்மி வர பண்ண போகிறான். என்ன பாபி வா போவோம். வாங்க கிளம்பு நடைய கட்டு. இன்றைக்கி எப்படி நெத்தி போட்டு மேயிரா பாரு. இதே மாதிரி மேயன் எல்லோரும் இன்றைக்கி புல்லு தான் மேயணும், நெத்து கிடையாது. அப்படியே நடைய கட்டு. சின்ன கோச்சன் அட்டன்ஸ் போடணும். பாதி பேர் அங்கே போயிட்டாங்க. நடைய கருப்பு கேமராக்கு மொத்தம் கூட ரைட்டா போடா. அடா வாங்க திரிசா நடைய பாரு. நீ கேமரா மொத்தம் நடைய கட்டு. கருப்புட்டே காதாண்டி டிசைனு. அப்படியா கருத்து. தொடர்ந்து 2 தலையத்து குட்டிகளும் குட்டி போட்டுருச்சு. 2 குட்டிகள் எப்படி இருக்குன்னா பரவாயில்ல கொஞ்சம். அடுத்தடுத்து தாயாடுகளை தான் ஈன்றையும். எந்த டைம்ல நான் பழைய காலண்டர்லாம் குறித்து வச்சு ஃபோனில் குறித்து வைக்கல. போய் பார்த்தா தான் தெரியும். நண்டு திரிசா இந்த கருவாச்சி பூச்சி எல்லாமே இருக்குது. எல்லாம் நல்லா பை இறக்கிடுச்சுங்க. நடக்க மாட்டாப்புல போகிறாங்க இருக்கேன்டா. நம்ம கரடி பொறுமையாக போதே. இப்படி எல்லோரும் முட்டை தான் பாருக்கீங்க. என்னன்னு தெரில. உங்கள் சொத்தை எடுத்துட்டாங்க தெரில. ஒன்றுக்கு ஒன்று முட்டு தான் தவறு. அங்கே குச்சிய மிளகு எதுவும் முட்டுறா வரைக்கும் ஒரு ஆன மொதல் போகிறான். அந்த ஊர் ஒரு குரூப் போகுது. ஸ்கைப்பால் இந்த பின்னாடியே காணமே. வாங்க இன்றைக்கி தட்டுறது இல்லை. ரோஷியா என்கிட்ட பிள்ளைய மறந்துட்டு வந்துட்டா. ரோஷியா சரி அத்தான் இந்த குட்டி ஓட்டெல்லாம் என்ன எடுத்து முட்ட ஆரம்பிச்சிருவா. பரவாயில்ல எங்கிட்ட ஒரு குட்டி நல்லா வளர்த்துருந்தா. நான் கூட பிள்ளையை பார்க்க மாட்டேன். சே பாசம் வந்துருச்சு ரோஷியாவுக்கு. வாடா ஊடுறா நண்டு மகனே நட்டு. இல்லை டக்குன்னு ஓடுவேன். ஊடுறா கூட தங்க தானே இருக்காங்க. நடா விழுந்துச்சா எதுவும் காற்று கொழுந்தா வரைக்குற. நீ தான் முதல்ல வர. நாய் இருக்குது இந்த ஏரியாவில். முட்டை வச்சா நண்டை இப்படி அரட்டி பழகா வரு. அவார்டு தானே சும்மா இருக்கா மேய சுற்றுங்க நல்லா. இந்த நாள் இனிய நாளாக இருக்குன்னு பார்த்தேன். இங்கே வந்து பார்த்தா பக்கத்து ஊரில் என்னென்னா காகிதத்தில் கப்பல் செய்து கடல் நடுவே ஓட விட்டுண்டு சோகப்பாடு போட்டுருக்காங்க. யாரோ பக்கத்து ஊரில் மண்டையை போட்டாங்க. எத்தனை கொலை பண்ணுறேன் அம்மா திரும்ப. அவனை பிடிச்சி தூக்கி ஜெயிலில் போடுங்கன்னு கேட்க மாட்டேன்றாங்க. சரி வாங்க போ அப்படியே போய் சுற்றுவோம். எங்கேயும் மேட்ச் இல்லையா அங்கே என்ன செய்ய. நானும் இவங்க எங்கெங்கே கொண்டு போய் விட்டு பார்க்குறேன். எங்கே போனாலும் பசங்களுக்கு ஊற்றுனப்பில் பக்கத்து ஊருக்கு படையெடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு போல். இந்த வந்துட்டான் பாரு நம்ம செம்மாரப்பாண்டி மகன். டேய் செம்மாரப்பாண்டி மகனே நரி மகனே இங்கே வர்றான்த்தரா. சண்டே பாரு நம்ம பூச்சி மக பேச்சிக்க பாண்டியாக்கன். இப்போ கெடா குட்டி எடுத்து முட்டுறாங்க. அவன் பொட்டை குட்டி பூச்சி மக எப்படி வத்தியா. அண்ணன் வர சப்போர்ட்டுக்கு வரையான். நான் பார்த்துக்கிறேண்ணே நீ வராதுண்ணே. சண்டே பாரு பாண்டியா என்னடா அப்படி தாக்குறாங்க ஒன்று. பாண்டியனுக்கு ஆள் இல்லைடா அதான் தாக்குறாங்க. அவனே விட்டு கொடுத்துட்டியான். விட்ற அப்புறமேல பார்த்துக்கிறேன். சண்டை போகிற மைண்டில் இல்லைன்னு கிளம்பிட்டியான். நாங்கடா 2 பேரும் ஒன்றா போகிறீங்க. காலையிலேருந்து சண்டை விடுவாங்க, மதியத்தில் ஒன்று சேர்ந்துருவாங்க, அப்புறம் சாயந்தரம் சண்டை விடுவாங்க. எதுக்கு சண்டை விடுவாங்கன்னு தெரியாது. 2 பேர் போல் ஒன்றுக்கு ஒன்று முட்டி 2 கொம்பு நல்லா மடங்கிடுச்சுங்க. அதனால தான் 2 முட்டை விட்டுருவேன். 2 முட்டினாங்க அப்புறம் அவங்களே விட்டுருவாங்க. கொம்பு நல்லா அந்த இவனுக்கு நல்லா மடங்கிடுச்சு, அவனுக்கு நல்லா மடங்கிடுச்சு. நான் வெள்ளைக்கிரி ஓட முடியா. அவங்க எப்படி ஓடுறாங்க தொப்பை போட்டுருச்சு. ஓடுனா தாண்டா 6 பேக் வருவேன். ஓடுறா உங்கள் அம்மா பின்னாடியே வர்றான். இந்த வர அவர் கண்ணு மைய கலப்பா. கலப்பா எங்கடா வர? அப்படியே குதிக்கிறேன் அங்கிட்டான். என்னடா கலப்பா காதில் வேற எங்கிட்டோ அந்த புண்ணை வேற லைட்டை ஒன்று கிளிக்க விட்டாங்க. சும்மா இருக்க மாட்டேன்ற. பக்கத்தில் அந்த நெல் இருக்கனால அந்த ஈரப்பதத்துக்கு இந்த கொடி பச்சை தண்ணியாக இருக்குங்க. அப்படியே பச்சை பசேன்னு இருக்குது. இல்லாட்டினா நேரங்க பட்டு போயிருக்குமே என்கிட்ட. அதனால தான் மூட்டு பச்சை பசேன்னு இருக்குது. அதான் ஒடியாடுறாங்க இவங்க. நானும் சொல்லணும்னு நினச்சேன். எனக்கு ஞாபகம் இப்போ தான் வருது. 2-3 நாள் இந்த கமெண்ட் கீழே பெரிய கீழே போட்டிருந்தீங்க. ஆடு சோம்புள்ள 2-3 ஆடு கேட்டிருந்தீங்க. நான் அது பதில் சொல்லலான்னு கமெண்ட் பட்டனை ரிப்ளை ஆகுறேன். வரமாட்டேன் ஒர்க் ஆக மாட்டேன். என்னன்னு தெரியல. யூடியூப்பில் இது வேறு நமக்கு பெரிய தலைவையாக இருக்குது. அதனால் யாரும் தப்பாக எடுத்துக்கிறாங்க. அந்த கமெண்ட் கீழே வர எல்லா கமெண்ட்டுக்கும் என்னால் ரிப்ளை பண்ண முடியல. ஏன்னு தெரில. அது ஒரு வாரமாக இருக்குது. இது சேனலை ஹேக் பண்ணிட்டாங்கன்னு தெரில. சும்மா இருக்காமல் வர்றதே 5-10 அதையும் ஹேக் பண்ணாங்கன்னா அவன் ஹேக் பண்ணாங்கன்னா நம்மளோட பிச்சைக்காரனாக இருப்பேன். கண்டிப்பாக சொல்கிறேன், அடிச்சு சொல்கிறேன். ஏன்னு தெரியல ஒர்க் ஆக மாட்டேன்னு. இல்லை யூடியூப்லேயே ப்ராப்ளம் ஆகுதுன்னு தெரில. அடிக்கணும் போனேன். நம்ம யூடியூப் சியூக்கு அடித்தா தான் தெரியும் என்ன பிரச்சனைட்டு. நான் ஸ்கைப்பாலே காலையிலேருந்து பார்க்க முடியல. நண்டே
உங்கள் மம்மி என்னம்மா அங்கே நின்றுருக்கா? என்ன ஸ்கைப்பாலே வந்த வேமா வர, நீயும் மகளும் வரி குதிரையும் கூப்பிட்டு போகிறேன், இப்படி ஓடுற, ஓடியே தவிக்கிறா. வயசானாலும் ஓட்டம் குறைய மாட்டேங்குது. வாங்க அப்படியே திரும்பி உள்ளே போவோம். இப்படி ஓடி எப்படி இதாகிட்ட? நான் பின்னாடியே வந்தேன். இதுக்கிட்ட எப்படியாவது உள்ளே இறங்கிட வேண்டு. அப்படியே நல்ல வாயில் வை கரெக்டாக இருக்க. உன்னை புசாரை பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும். மருந்துக்கிட்டு அடித்தாங்கன்னா பெரிய தொல்லை. ஓடி அங்கிட்டு வர அவர் எத்துக்கிட்டே. இப்போ தான் உங்கள் அம்மா விரட்டினா, இப்போ திருப்பி ஒன்றை வரட்டணும் போல். அங்கே தான் போகிறா நெல்லுக்கு. சும்மா இருக்க மாட்டேன். இரட்டை சொல்லி நீமா வர. ஏய் இங்கே நிற்கிறேன் பாரு. ஒருத்தன் நிற்கிறேன் பார்க்குறது கிடையாது. அப்படி விட்டா ஓடிடுது. கோகோ குறியா. சசா இங்கே சும்மா இருக்க மாட்டேன். நீங்கள் இந்த வர இப்படி சரி ஓடி பாரு. நல்லா பார்த்து மேய்ங்க. நீங்கள்லாம் குட்டி போட்ட தாயாடுகள். இந்த குக்கரிலி கொலை மழை பெஞ்சு அப்படி தாங்க அப்படி பச்சை பசேன்னு வளரும். இந்தா கோகோ இந்தடே. கோகோ இந்தா கரெக்டு. நீ திம்பியா இங்கே என்ன மோந்து பார்க்கக்கூடாது. மோந்து பார்க்குற அவர் விஷமாக இருக்குமுண்ணே அப்படின்னு. அம்மா உள்ள இந்த கொலையாக இருந்துச்சுன்னா இந்நேரம் உங்களுக்கு எப்படி இருப்பீங்க? பச்சை பசேண்டு உங்கள் நேரம். நானும் இந்த குக்கரவழி கோலை கம்மாயில் முளைக்கணும் 3 வருஷமாக காத்துக்கிருக்கேன். முளைக்க மாட்டேன்ட்டு வாரு. எத்தனை பேர் நிற்கிறாங்க பாருங்க. என்ன திம்பிங்களா? தெரியாது அந்த விதத்தில் தின்றா. திரிசா திம்பியா வாரு. வரப்பு நிறையா கிடக்கு. ஒரு பூச்சி நீ திம்பியா? அப்படி தானே வந்துட்டா அவர். திரிசா வந்துட்டா அவர். திரிசாவுக்கு ஒன்று பிச்சு கொடுப்போம். இந்தா திம்பியா கிராவிட்டி ஆளுக்கு ஒன்று. ஒருத்தி தான் தின்றா. கையை கடிச்சிடாத. கம்மாவுக்குள்ளே மறுபடியும் பண்ணி வந்துச்சுங்க. நெத்தான் பார்த்தேன். நம்ம பசங்க குடுக்குன்னு ஒரு முழுக்கில் ஓடினாங்க. அதை நம்ம பசங்களை பார்த்துட்டு நாய் நினச்சி அது ஒரு பக்கம் விழுந்துச்சு ஓடிச்சு. ஒரு பண்ணி தான் பார்த்தேன். நல்லா பெரிய பண்ணி. மக்காச்சோளம் அறுவடையெல்லாம் முடிச்சு தான் எல்லா ஏரியாவில் மேட்டுக்காட்டு ஏரியாவில். அதனால் அதுக்கு தீனி எதுவுமே இல்லை. இங்கிட்டு வந்து நெல்லுக்காடு தான். அந்த ஈரப்போ தான் அந்த முள்ளுக்குள்ளே தாங்க தெரியுது. ஒன்று மினிமே என்ன படையெடுத்து இங்கே வெக்கேஷனுக்கு வந்துட ஆரம்பிச்சிடும். இங்கே தான் ஏன்னா என்ன அடுத்து சேப்பு சோளம் எதுவும் போட்டாங்கன்னா அந்த இடத்த டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிடும். நம்ம தலைக்கு நெத்து வேணுமா? நெத்து தைச்சிட்டு ஓடியாருவேன். நம்ம தலைக்கு வத்தியார் என்ன வத்தியார் இப்படி பண்ணிவிட்டேன். நெத்து இல்லாமல் போச்சுன்றியா? இன்றைக்கி ஒரு நேரம் வேணா சாயந்தரம் தட்டி விடுவோம். அம்னியாத்தா அம்னியாத்தா கண்டுக்கிற மாட்டியா? என்ன பக்கத்து ஊர்லேருந்து இம்புட்டு ஆடு வருது. இந்த அவங்களுக்கு தூரத்தில் தெரியுதா? எல்லாம் பக்கத்து ஊர் ஆடு இல்லை லேடிஸ் எல்லாம் மேய்ச்சி ஒன்றா வராங்க நினைக்கிறேன். அப்படி வருது. எல்லாம் பக்கத்து ஊருக்காரங்க தான் மொத்தமாக சேர்ந்து மேய்ப்பாங்க 4 பேர். அவங்கெல்லாம் மொத்தமாக சேர்ந்துக்கிடுவாங்க. ஒரு குரூப்பாக மேய்ச்சிட்டு அவங்களும் மதிய வீட்டுக்கு போயிட்டு வருவாங்க. எனக்கு தெரிஞ்சு பக்கத்து ஊரில் தான் லேடிஸ் அதிகமாக மேய்க்கிறாங்க. வெள்ளாடெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஊர் ஆடெல்லாம் வேறு லெவலாக இருக்கும். முக்கால்வாசி அவங்கக்கிட்ட எல்லாமே கொடி ஆடு கிராஸ் தான் இருக்குது. ஒரிஜினல் 1-2 இருக்கும். என்னங்க கிராஸெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பெருசாக வச்சுருப்பாங்க. ஆனால் நம்மக்கிட்ட இருக்க ஆடுகளில் பெரிய ஆடு பண்ணமரத்தை விட ஹீட்டில் பெரிய ஆடுகளாக இருக்குது. ஆனால் கிராஸ் தான். இங்கே ஒரு சின்ன பாண்டா ஒரு குரூப் தெரிஞ்சுக்கிறாங்க. போடா எங்கிட்ட விட்டு கத்துற. அவங்க எல்லாம் போயிட்டாங்கன்னா அந்த மரத்துக்குள்ளே போயிட்டாங்க. போடா டோக்கியோ பரவாயில்ல. இந்த நண்டு பை உள்ள பக்கத்தூர் ஆடை பார்த்துட்டு இருந்தால் அங்கிட்டு போயிடுச்சு போல். நண்டு சும்மா இருக்க மாட்டேன்டுது. வா ஒடியாண்டே விட்டு போப்பறேன் போ. நீ வா. மற்ற ஆடுகள் அங்கே போயிடுச்சுங்க. நாய் வரும் அதை போய் பார்க்கணும் வேறு. இப்போ பை உள்ள கிட்ட நின்று உசுறு எடுக்கிறா. எப்படி அண்ணன் நட போட்டுக்கிருக்க ஆடெல்லாம் அங்கே போயிடுச்சு. நான் அவங்கள பார்ப்பேனா ஒன்றா பார்ப்பேனா? எதுக்கு வர ஏன் இப்படி பண்ணுற? நான் சின்ன வளர்ச்சி எல்லாம் அங்கே தான் இருக்கியா? என் கையில் ஒன்றும் இல்லை சின்ன வளர்ச்சி. போவா இல்லை அங்கிட்டு தான் இருக்காங்க. இல்லை காணாமல் ஒருத்தனை கூட இங்கிட்டு போயிட்டான். இல்லை அவங்க வாட்டுக்கு. என்னடா 10-15 பேர் தான் இருக்காங்க. அங்கே ஒரு குரூப் இருக்காங்களா? கிரேஷி என்னாச்சு? பேய் பிடிச்சிக்கிச்சா? கிரேஷி என்னாச்சு? ஏன் சோகமாக இருக்க வர ரொம்ப இதாகிட்டா. பெரிய அமைச்சர் மாதிரியே பார்க்குறா. என்ன பண்ண போகிறான்? மேக்ஸ்வெல் என்ன நெத்து வேணுமா? போதும் மேய்ஞ்சது. நாங்கள் போய் 2-3 மேய்ங்க நெத்து தின்றது. என்னடா பின்னாடி வரைய நல்லா எங்கடா மில்லர் எங்கடா? தோஸ்து மறந்துட்டு அவனை பையவில்லை. மரத்தில் போய் ரெஸ்ட் எடுங்க கேட்டா. மாடுகள்லாம் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிச்சு. நான் அவ்வளோதான். அடிக்கிற வெயிலுக்கு என்ன இருக்குது? ஒரு மேய்ச்சலும் இல்லை. வெள்ளாடுக்கு மேய்ச்சல் இல்லை, மாடுக்கு மேய்ச்சல் இல்லை. நம்ம அடே வேறு லெவலில் மேய்ச்சல் இருக்கா? காதில் பெரிய தோடாக குத்திருக்க. பெரிய தோடு இருக்குது. சரி வாங்க அப்படியா. இங்கடா முக்கியமான ஆடை காணமாடா. நீங்கள் தான் வந்திருக்கீங்க. வாங்க கமான் கைஸ். புள்ளிமான் நீங்கள் மட்டும் தனியாக இருக்கீங்க. ஓடி இந்தா கூப்பிட்டானே வரேன். போய்ட்டுறே முதல்ல வரடா. நீசா வந்துட்டாங்க. வாடா பாண்டியா. தனியாக பிரிஞ்சுட்டாங்க. வாங்கடா ஒன்று சேருவோம். பூச்சி உங்கள்கிட்ட ஏதோ சத்தம் கேட்குது பூச்சி. சவுக்க பக்கம் அந்த ஏரியா பக்கம் தலை வச்சு படக்கூடாது பூச்சி. வாங்கிட்டு போவோம். இப்போ அடிக்கிற 12 மணி கரெக்டான வெயில் வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. 2 மணி 3 மணிக்கு அடிக்கிற வெயில் தாங்க மாட்டேங்குது. இவன்டா கத்துறது. இவன் கத்துறது வித்தியாசமாக இருக்குண்ணா பாண்டியா. ஒரு ஊர் போயிடுச்சுங்க அங்கிட்டு. சிலுக்கு சிலுக்கு வெங்காயம் எங்கே போன வெங்காயம்? ஆத்தே அந்தளவுக்கு பாசமெல்லாம் இருக்கா? சந்தோஷம். மொசக்குட்டியே இப்போ எப்படி பாசம் வச்சுக்க வத்தியா? நீ இருக்கியே பேசாமல் இரு. தட்டி விடு. இருக்கிற நேரத்தை இருக்கிற பாத்திரம்லாம் தள்ளி விட்டு போகிறீங்க. ஓடுங்க எப்படி ஓடும். ஊருக்குள்ளே இருக்க குப்பையெல்லாம் இங்கே தான்டா வருது போலடா. ஆத்தாடி எத்தனை குப்பை இருக்குது பார்த்து விழுந்துடாத. இந்த இதில் உருண்டுறதானே அவனுக்கு இதாக இருக்கும்.
அங்கே நடைய கட்டு முடிய வாடா. கிறுக்கு கிரேஷே என்ன முதல்ல நடப்பா, உனக்கு தங்கச்சி தான் முன்னாடி போகிறா. முள் குத்துனால போய் நடக்க முடியல. கவலைப்படாத, நாளைக்கு சரியாயிடும். கொஞ்சம் காலங்காத்தால் வெள்ளனா வரதுனால கம்மா ரொம்ப மயான அமைதியாக இருக்குங்க. இப்பயும் 10 மணிக்கு மேலே போடுவோம். நீ கொஞ்சம் சீக்கிரம் வந்தோம். 2 நாள் நெத்து தட்டி உள்ள, அதனால் பசங்க 2 தெரிஞ்சு ரொம்ப கோவத்தில் இருப்பாங்க. சிட்டுக்குருவியே இங்கே வர்றி. சிட்டுக்குருவியே, சிட்டுக்குருவி முட்டை போட்டு இங்கே வர்றி. பற்றியா கண்டுக்கிற மாட்டேன். மற்ற நேரத்தில் கூப்பிட்டா ஓடியாரும், நெத்து கொடுத்தா மட்டும் ஓடியாடுறது. கரடி இந்தா கரடி கரடி, நீ கண்டுக்க மாட்டியா? எல்லா பேரும் அப்படியே சுறுசுறுப்பாக நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம போதை மட்டும் போதை ஆகிட்டா. என்னன்னு காரணம் கேட்டிங்கன்னா, எங்கிட்டும் அந்த விசப்புள்ள சாப்பிட்டேன்னு தெரியல. வெயில் காலத்தில் விசப்புழு வரும். அந்த பயிரை திண்டல் தான் அவன் நடைய பார்த்தா தெரியுதா, ஒரு மாதிரி தள்ள மாதிரி நினைப்பேன். அது அந்த விசப்புழு காரணம் தான். இல்லாட்டி அந்த குன்ன காய்ச்சல், வெயில் காய்ச்சல், வெக்காய்ச்சல் இருக்கும். இது ரெண்டுக்குள்ளே ஏதாவது இருக்கும். அதான் ஸ்லோவாக நடக்கிறேன். பையன் வீட்டில் விடாம மட்டும்ட்டே சாயந்தரம் உனக்கு வீட்டில் விட்டுருங்க. உனக்கே போதை ஏறி போச்சுடா. நீ நடைய பார்த்தாலே தெரியுது. முடிஞ்சது, கவலைப்படாத, ரிக்கவர் ஆயிடுவேன். என்னடா மாப்பிள்ளை நீ பார்க்கலையா? நீங்களாம் முந்தி வந்துட்டாங்க. இந்த காற்று அடிக்கும் போது 2 விழுகு தூத்திக்கிறணும். எல்லாம் விழுந்துச்சு எடுத்துக்க. கட்டுக்கு முட்டுக்குன்னு சத்தம் கேட்குது. நல்லா முறுக்கு தின்னு நல்லா திண்டுக்க. நான் அவ்வளோதான், எனக்கு தெரிஞ்சு 1-2 கிடக்கு. ரொம்ப தட்டி விட்றாங்க. ஒரு 2 நாளைக்கு உங்களை காய போட்டால் தான் அப்புறம் கொஞ்சம் தான் இருப்பீங்க. என்ன கொஞ்சம் ஓடுவாங்க. அம்னியாத்தா நான் இல்லையா உனக்கு? நீ கிராஃப்டியே எது கண்டுபிடிச்சா? கிராஃப்டி கிராஃப்டி நான் கலப்பா, உனக்கு அது கிடச்சா? நான் கலப்பா, கேமராக்கு மொத்தம் கொடு. வாடா அங்கே போகும்டா. போகும்போது வேணால் தட்டி விட்றேன். மேட்டுக்காட்டிலேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. எல்லா இடத்துலையும் தீ வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மேட்டுக்காடு ஃபுல்லாக துவர 1-2 அறுத்துட்டாங்க. 1-2 அறுக்காதெல்லாம் சேர்த்து எல்லாத்தையும் மொத்தமாக தீ வைக்கிறாங்க. ஒரு ஆள் வச்சாலே அப்படியே பிடிச்சிக்கிட்டு காற்று வாக்கில் கிழக்கிருந்து வச்சா அப்படியே மேற்கு போய்கிட்டே இருக்கும். அதனால் மேட்டுக்காடு ஒரு சில பக்கம் அழிஞ்சிக்கிட்டு வருது. ஒரு பக்கம் மொத்தமாக கொஞ்சம் கிடக்கு. நம்ம அங்கே போகவே இல்லை. இன்னும் என்ன தெரிஞ்சு அங்கிட்டு செம்பரி ஆடுந்து வெள்ளாடுங்கிட்டே திரும்பிடுவாங்க. இங்கிட்டு வந்து பார்த்தா தெரியுமில்ல. இங்கிட்ட அதை விட இன்னொரு 15 நாள் வரைக்கும் இந்த கேரா உசுறு பிடிக்கும். இந்த வாரம் மழை பெய்யலாட்டினா கோயந்துன்ட்டாங்க. இந்தா பண்ண மரம், இந்தா இங்கே ஒரு நெத்து, இந்தா போலி ஒன்றும் செய்யுது. காலை காட்டு யாட்டே பாருங்க. இங்கே நான் வந்துருந்துச்சுங்க ஒரு பொண்ணு. இப்போ சைடில் இங்கிட்டு வந்துச்சு. அதையும் கால் ஊண்டவே மாட்டேறேங்க. காணன்னு பார்த்தேன், காண இல்லை. என்னன்னே தெரியல. பைய உள்ள பண்ண மரத்தை கூட விட்டு வைக்க முடியாது. பண்ண மரம் உனக்கு யாரும் செய்யணும்னு வச்சு விட்டாங்க. பண்ண மரம் மாற்றி புண்ணு வருதுங்க. அது ஒரு வகையான அந்த வெயில் சூடுக்கு புண்ணு வரும்னு நினைக்கிறேன். காண நினச்சேன், கடைசியில் பார்த்தா அது புண்ணாக போச்சு. ஆனால் ஸ்ப்ரே அடித்தேன், ஆறி போச்சு. இப்போ தான் கொஞ்சம் ஊன்றா. முதல்ல மொத்தம் காலை தூக்கிட்டே நடந்து வருவா. டெய்லியும் சொல்லிக்கிருக்கேன். நேற்றுன்னு சொன்னேன், இன்றைக்கும் சொன்னேன். நடுக்குண்டு வரைக்கும் இறங்கிட்டேன். அந்த வரேன், உன்னை விட மாட்டேவா. ஆற்று வேலையை காட்டி நெத்து போட்டு இன்னும் வேலை பார்க்குறேன். நீ ஏன் நேற்றுன்னு சொன்னேன், இன்றைக்கி வர்ற? அதுக்கிட்டே வந்தேன். பம்பால் போட்டுக்கிட்டே வேலையை பார்த்துட்டா. நல்லா நெல் ருசி எடுத்து உள்ள ரோட்லலாம் இந்த அறுவடை பண்ணி மந்தையில் கொட்டி வச்சுருப்பாங்க. ரோட்டில் ஊருக்குள்ள 10-9 எல்லாம் முதல்லாம் தின்ன மாட்டாங்க. பெரிய ஆடுக்கு எப்படியோ அதெல்லாம் லபக்கு நள்ளிடுவாங்க. மக்காச்சாலத்தை விட்டு எல்லா ஆடு தின்னும். ஆனால் நெல் அவ்வளோ தின்னது ஆடுக விளாடு. அதையும் திண்டு பழகிட்டாங்க. இதை திண்டு பழகுந்து லாக்கி. அதனால தான் உத்து பார்த்துட்டே இருக்கணும். அந்த மேய்தாங்க இதெல்லாம் பக்கத்தூர் அந்த லேடிஸ் நேற்று மேய்ச்சவங்க இன்றைக்கி வந்து மேய்க்கிறாங்க. அவங்க ஏரியாவிலே பட்டை அருவு கூட, இந்த பச்சை அருவு கூட கிடைக்கலங்க. அவங்க ஏரியாவில் நெத்துக்கு பஞ்சம் இல்லை. மரம் நிறையா இருக்கனால புல் வளர மாட்டேங்குது, பட்டை கிடைக்க மாட்டேங்குது. இங்கே வர்றாங்க, நெத்தத்தை இங்கே விட்டு இங்கே வருவாங்க. நம்ம நெத்து ரொம்ப கம்மி. இப்போ பட்டை கிடைக்கு. அதை நெத்தத்தை இங்கே விட்டு இங்கிட்டு பட்டை விட்டோம்னா சாயந்தரம் நல்லா திம்பாங்க. அவங்களுக்கு அங்கே இல்லை, அது குறை, நமக்கு இது குறையா போச்சு. கொக்கோ அதுக்கு அங்கிட்டு போவோம். நான் நெல் அறுக்கட்டும் போவோம். இந்த முள்ளுக்குள்ளே விடுறேன். இந்த பண்ண மரம் எக்கு போடுற அந்த மாதிரி கொடி 1-2 கண்டிப்பாக இருக்கும். நெல் அறுத்த பின்னாடி தான் உள்ளே இறங்க முடியும். இன்னும் 1 மாதம் மேலே இருக்குது. பருத்தி காடை நோங்குறாங்க இவங்க. பருத்தி காட்டுக்கு தான் பிடிக்கிறாங்க. விட்டால் உள்ளே களை எடுத்துருவாங்க. நம்ம பழுவனை மட்டும் பக்கத்தூர் ஆடு கூட ஃபைட் பண்ணிக்கிருக்கா. நெத்தி போட்டு வந்துட்டா. அவனுமா ஃபைட் பண்ணிக்கிருக்கா. சரி சண்டை போட்டு எங்கிட்ட சேர்த்துட்டு வந்தால் ரைட்டான்ட்டு உள்ளே விட்டு நாங்கள் திட்டிக்குள்ளே சண்டை ஓடிக்கிருக்கா. நான் இவங்க நம்ம பார்ப்போம். அவள் எங்கேனாலும் நானும் முந்திக்கு போகிறேன். நானும் ஸ்கை பாதமாக என்னன்னு போகிறான். இங்கிட்ட அடி வற்றி வர போகிறான்னு தெரில. பாருங்க பருத்தி கிடைக்கிற கடையை அப்படியே பூத்து நிற்கிது. ஆனால் தண்ணி இல்லை. மழை பெஞ்சுன்னா இன்னும் கொஞ்சம் உசுறு பிடிக்கும். பாதி செத்து போச்சு, வேர்ப்புழு வாடி செத்து போச்சு. மழை பெஞ்சுன்னா அப்படியே தழுக்கும். எல்லாம் தெரிஞ்சு பருத்தி எடுத்து இன்னும் ஒரு 2-3 காய் எடுத்தாங்கன்னா காஞ்சி போங்க. மழை பெஞ்சுன்னா தப்பிச்சிச்சு. அவங்கள விட்டால் உள்ளே அப்படியே உழப்பிடுவாங்க. தள்ளியே வச்சுக்கிடுவோம். பழுவுனே என்ன சண்டை போட்டு வந்துட்டியா? எங்கிட்ட அடி வச்சுட்டு வந்துட்டியா? பழுவுனே இந்தா கொம்பு ஓடிச்சிட்டியா? வன்முறை எடுக்காதுன்னு காந்தி தாத்தா சொல்லியிருக்காரு. கேட்க மாட்டேன் போல. இந்த பழுவுனே பழுவுனே கண்டுக்கிறாம போகிறா அவரு. என்ன கூப்பிட்றேன் காதை கேட்கலையா? இல்லை கருப்பு, உன் மகன் என்னடா கலப்பை அங்கிட்டு போய் நிற்கிறியா? இப்போ கலப்பா இங்கிட்டு வாடா. அங்கிட்டு போகாதடா. நம்ம அங்கிட்டு போகிறக்கு நாள் இருக்குடா. இன்னும் 1 மாதம் இருக்குது. வாடா. அப்படியே ஒன்றை மாதிரியே இருக்கேன்டா. அந்த தும்முறு சேட்டை எல்லாமே அப்படியே தான்டா இருக்குது. அப்படியே மாற்றம்லாம் இருக்காங்க. 2 பேரும் ஒரே மாதிரி. அவங்க அப்பயும் கரெக்டாக இருக்கீங்க. கருப்பையும் 2 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க. வாடா கலப்பா. இம்புட்டு பேர் மயிறாங்க. ஒரு காலு கீழே இத்தண்டி காய் கடுக்கு எவனாவது பார்க்குறாங்களா? எவனுக்கு கொடுக்கலாம்? எவனாவது கச்சா தும்பா இல்லாட்டி பெரிய கடை இருந்துச்சு. பெரிய கடைக்கிட்ட ஆக்கி கச்சா நீ திங்க மாட்டேன், வேஸ்ட் பண்ணிடுவேன். வேணாம்
இது பெரிய காய் இவனோட வாய்க்கு தான் கரெக்டு. ஒரு எத்தனை மாட்டாங்க, சின்ன வளைச்சி கூட கொடுத்துருக்கலாம். ஒரு அடிச்சு கழிட்டியா உனக்கு கொடுப்பாடா, நீ பெரிய ஆளாடா. பெரிய ஆளான அப்படி வயசுக்கு வந்த முன்னாடி உனக்கு கொடுக்கணும். பார்த்தியா அடிச்சு முன்னிட்டியா. எல்லோரும் வந்துட்டீங்க, எங்கடா போதும் எங்கடா. நானும் அவனை பார்க்கல வர்றேன், கடைசியில் வரேன். அவன் பாண்டியா வர்றேன். நான் வர்றேங்க, கொஞ்சம் தத்தக்கா நடந்து வரையான். நேற்று ரொம்ப இதாக இருந்தேன், இப்போ பரவாயில்ல, கொஞ்சம் நல்லா மெய்யிறியான், நடக்கிறேன். கொஞ்சமாக அந்த மாறி வருது. அது ஒரு 24 மணி நேரம் கொஞ்சம் அப்படி தாங்க இருக்கும். அப்புறம் நடந்துருவியான். சாயந்தரம் வீட்டில் போட்டுருவோண்ணே. இல்லை வெள்ளைக்கிரி எங்கடா போயிட்டு வந்த? இன்னும் யாரும் அந்த மரத்தை போயிட்டு வரச்சில்ல, அந்த அளவுக்கு நீ வளர்ந்துட்டியா? அங்கே போய் அந்த மரத்தை சுற்றி பார்த்து வர்ற. நல்லா வருவடா. எங்கே சுற்றி எங்கே வர என்ன சுட்டுக்குருவியே, கால் வலிக்குதா? முட்டி போட்டு படுத்துட்ட என்ன? இன்னும் இப்போ உங்கள்கிட்ட ஓட்ட ஓடுறேன்னா அப்போ இப்படி இருக்கேன், அப்போ எப்படி எனக்கு வலிக்கும். நீங்கள் ஓடுற ஓட்டத்துக்கு நான் சிட்டுக்குருவியே கரடி மாதிரியே நீயும் சேட்டை பண்ணுற. கொஞ்சம் கொஞ்சமாக கிளைமேட் கொஞ்சம் மாறிடுச்சு. நல்லா வெயில் அடிச்சிச்சு, இப்போ கொஞ்சம் மோடம் போட்டுருச்சு. காரணம் இலங்கையில் பெய்கிற மழை, அதோட தாக்கம் இங்கே தெரிகிறது. சொல்லியிருக்காப்புல இடியமன் வரும் வெள்ளி சனி ஞாயிறு தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் வானம் மேகமூட்டத்தில் கலப்பும், ஒரு சில இடங்களில் மழை பெய்யக்கூடும். ஆனால் ஒரு சில இடத்துல மழை பெய்யாதுன்னு இருக்காங்க. என்ன செய்ய போகுது காத்திருக்குன்னு தெரியல. ஆனால் இலங்கை பக்கம் நல்ல மழைன்றாங்க. நமக்கு ஒரு மழை பெஞ்சுன்னா போதுமே, புண்ணியமாக இருக்குமே. இவன்டா அது போதையா? அங்கே யாரா அவனை போச்சோன்னா கூட்டத்தோடு வரான். வாடா அங்கிட்டு வாடா. வரேன் பாரு, போதா இந்த இருக்கான் பாடுறா. ஆடு எங்கே போயிடுச்சு, இந்த நிற்கிறேன், அங்கே நிற்கிறான் பாரு. வாடா 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 வெளியே வாடா. நீ வாடுக்கு எங்கிட்ட போய்க்கிருக்கேன், வயக்காடுக்கு போகிறாங்க மறுபடியும். சரி வா வா வா, இல்லை அந்த அங்கத்துக்குள்ளே மீறாங்க. சிக்கிட்டான் பயவில்ல. இவன் தான் நம்ம செம்பரப்பாண்டி மகன் செவலப்பாண்டி. அப்படியே நம்ம எலி மகன் மாதிரி இருக்கேன், கரிஞ்சு தவ மாதிரியே இருக்கானா அப்படியே. ஆனால் அவன் கற்றுனா வித்தியாசமாக இருக்கும். ஒரு தடவை கத்தி பாடுறா, கத்த மாட்டேன், அமைதியாக இருக்கான் பாரு. என்னமோ நம்மளை ஃபோட்டோ எடுக்கிறியான், வளைச்சி ஃபோட்டோ போஸ் கொடுக்குறான் பாரு. காலில் வீட்டில் நடக்க முடியாமல் இப்போ தான் கொஞ்சம் தான் இருக்கான். ரொம்ப பாசமானுவேன். காரணம் வீட்டில் அரிசி மொக்காச்சலை வச்சு போடனா அது நல்லா திண்டு அதுலேருந்து பாசம் ஒட்டிக்கிச்சு பயவில்லைக்கு. சரி மெய் நம்மளுக்கு போய் வீட்டுக்கு போய் தண்ணி குடிக்க போவோம். ஆக்சுவலே உனக்கு நான் நல்ல நேரத்துக்கு கிடச்சிச்சு. தின்றா நல்லா முறுக்கு கணக்காக இருக்கா, கருக்கு முறுக்குண்டு தின்னு வாக்கலாம். நேரட்ட சொல்லி நீ அவனை மாதிரி ஃபாஸ்ட்டாக இருக்க மாட்டேன்ற. இப்படி மைக் செட்டு கூட எடுத்துகிட்டு வர நான் கலப்பா கிடைக்கலையா? நீ எல்லாம் அதுக்கு தர மாட்டேன், எல்லாம் ஃபாஸ்ட்டாக இருக்கணும். எப்படியும் மதியம் தண்ணி குடிக்க மாட்டேங்க இன்றைக்கி இருக்க கிளைமேட்டுக்கு. இருந்தாலும் போய் விட்டுட்டு வருவோம். சரி நண்பர்களே, நான் இந்த காணொலியை முடித்துக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் போட்டு லைக் தட்டுருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இந்த வாரத்தில் குட்டி எதுவும் போடணும்னு நினைக்கிறேன். பூச்சி யார் நம்ம திரிசா இந்த குரூப்பு தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இப்போ குட்டி போட்டுருவாளுங்க. சரியான டைம். இனிமேல் தான் நமக்கு குட்டிகளுக்கு தேர்த்துருக்கு. கையற ரெடியாக அதுவும் ரெடி பண்ணிக்கிட்டே வச்சுட்டேன். அதையே முடிஞ்சளவு பார்த்துருவோம். அதனால் வீடியோ பிடிச்ச சப்ஸ்கிரைப் போட்டு லைக் தட்டுருக்கேன். இதே நெக்ஸ்ட் அடுத்த ஆடுபடி உங்களை சந்திக்குவா. அது வரைக்கும் நான் உங்கள் வைரம் வட்டா சியூ டாட்டா பாய். நண்பர்களே பார்க்கச்சா போமா என்ன திருப்பி எங்கிட்டே போகிற, கிட்ட போவோம்.